ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ட்ராயிங் இருக்குன்னா அந்த ட்ராயிங்கில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கீஸ் மூலமாக ஷார்ட்கட்ஸ் எடுத்துக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷன் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எஃப் ஒன் அப்படின்னா நம்ம போட்டுருக்க ட்ராயிங்கில் ஏதாவது ஆன்லைன்லேருந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னா F1 கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து F2 ப்ரீவியஸ் கமெண்ட் செக். ஸோ இப்போது நம்ம லைனு சர்க்கிள் எல்லாமே வந்து 1/1 போட்டுட்டு நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்னு செக் பண்ணி காட்டுறது தான் வந்து ப்ரீவியஸ் கமெண்ட் செக்ஸ். ஸோ F3 ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப். ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனில் ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் காட்டுறது. ஸோ நம்மளுக்கு வந்து டிராஃப்டிங் செட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎஸ் சென்டரில் ஆப்ஜெக்ட் ஸ்னாப்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பில் எனக்கு எண்ட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம ஆன் பண்ணி இந்த F3யும் F11 ஆனில் இருக்கணும். ஸோ F11 அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் ஆன் அண்ட் ஆஃப். அதையும் நான் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த லைனில் போய்ட்டு மிட் பாயிண்டில் போய் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மிட் பாயிண்ட் காட்டும், எண்ட் பாயிண்ட் காட்டும். ஸோ காட்டும் போதே நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் லைனாக ட்ராக்கிங் ஆகும். அங்கே நம்ம மேலே இது பண்ணும்போது அப் அண்ட் டவுன்ஸ் எடுக்கும்போது க்ரீன் கலராக லைன் ட்ராக்கிங் ஆகும்போது ஸோ அதை தான் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங். ஏன்னா எனக்கு அந்த ஸ்டார்ட்டு எண்டு மிட்டு எல்லாமே வந்து எனக்கு அந்த லைனோட ட்ராக் ஆகுதுன்னு சொல்கிறது தான் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு F4. ஸோ அதனால தான் வந்து எனக்கு எல்லாமே ஆனில் இருந்து இந்த F3யும் ஆனில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு F4 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப். 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அப்படின்னா எனக்கு XYZ மொத்தம் 3 ஆக்சிஸ்லேருந்து எனக்கு அதோட ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே காட்டுறது தான் வந்து 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க. சேம் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இந்த டிராஃப்டிங் செட்டிங்கில் பார்க்குறோம். ஸோ எனக்கு விஷுவல் ஆகிறதுக்காக நான் ரியலிஸ்டிக் வியூன்னு நான் கொடுத்துட்டு ஸோ டிஎஸ் என்டரில் ஸோ 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப்பை கிளிக் பண்ணி எனக்கு ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், மிட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து காட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் நான் வந்து பிக் பண்ணிடுறேன். ஓகேவா? பிக் பண்ணிவிட்டு சேம் நெக்ஸ்ட் ஒன் நம்ம சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்து நான் பிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதோட சென்டர் பாயிண்ட், மிட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், வேர்டெக்ஸ் பாயிண்ட் எல்லா பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு காட்டுறது தான் வந்து 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு F5 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். F5 அப்படின்னாவே ஐசோமெட்ரிக் வியூ. ஐசோமெட்ரிக்காக கொடுக்கறது தான் ஐசோமெட்ரிக் ஸ்னாப்னு சொல்லலாம். ஸோ எனக்கு அதுதான் வந்து F5. நெக்ஸ்ட்டு F6 டைனமிக் யூசேஜ் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ எனக்கு ஒரு பாக்ஸ் க்யூப் இருக்குன்னா அந்த க்யூப்பில் ஃப்ரண்ட் ஃபேஸு, டாப் ஃபேஸு, எனக்கு என்னென்ன ஃபேஸ் வேணுமோ அந்த ஃபேஸிங்காக கொடுக்கறதா வந்து F6ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு F7 அப்படின்னு பார்க்கும்போது கிரிட் ஆன் அண்ட் ஆஃப். நம்மளுக்கு இன்பில்டாக கிரிட் இருக்கும். ஸோ அந்த கிரிட்டு வேணுமா இல்லை வேண்டாமா சொல்லி காட்டுறதா வந்து F7 சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு F8 ஆர்த்தோ ஆன் அண்ட் ஆஃப். ஆல்ரெடி தெரியும். ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனில் எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனுக்காக கொடுக்கறதா வந்து F8 ஆர்த்தோ. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன். F9 ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப். ஸ்னாப். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் இருக்கா, சேம் 3Dயில் தான் யூஸ் ஆகும். 3Dயில் இந்த பாக்ஸில் ஒரு சில நேரத்தில் எனக்கு வந்து பாயிண்ட் வந்து கரெக்டாக உட்காராது. ஸோ உட்காராத கண்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா F9ன்னு சொல்லுவாங்க. என்னது? F9 அப்படின்னா ஸ்னாப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த ஸ்னாப் ஆனில் கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு F10 போலார் ஆன் அண்ட் ஆஃப் சொல்லுவாங்க. போலார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சம் ஆஃப் டிகிரிக்காக கொடுக்கறதா வந்து போலார். ஸோ இப்போ ஒரு லைன் இருக்குன்னா அந்த லைனில் எனக்கு ஒரு 30 டிகிரி ஆங்கிள், எனக்கு ஒரு 45 டிகிரி ஆங்கிள் வேணும் அப்படின்னா நம்ம F10. ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன் நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த 45னா 45, 30னா 30 அந்த கண்டிஷன்ஸ் எப்படி நீங்கள் தரணும் அப்படின்னா டிஎஸ் சென்டரில் போலார் ட்ராக்கிங்னு இருக்கும். போலார் ட்ராக்கிங்கில் என்ன மாதிரி டிகிரி வேணுமோ அதை கொடுத்துட்டு சேம் நம்ம ஃபினிஷ்னு நம்ம கொடுத்துட்டு
ஐ மீன் அதை டிக்கில் கொடுத்து ஒரு ஓகே கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங்கும் ஆனில் இருக்கணும். இருந்து இந்த இதுவும் ஆனில் இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக விஷுவல் ஆகும். இல்லைனா எனக்கு அந்த ட்ராக்கிங் பண்ணும்போது எனக்கு காட்டாது. ஓகேவா? இதுதான் வந்து போலார் ஆன் அண்ட் ஆஃப். F10 முடிஞ்சிச்சு, F11 முடிஞ்சிச்சு. F12னா டைனமிக் இன்புட். 12னா டைனமிக் இன்புட் நம்ம ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறோன்னா அதை கீழேயே கொடுக்கறது தான். F12 அப்படின்னா டைனமிக் இன்புட். நம்ம கொடுக்குற வேல்யூ கீழே கொடுக்கறது தான் வந்து டைனமிக் இன்புட். தேங்க்யூ ஆல்.